இங்க இந்த லேடி நம்ம ஹீரோயோட லாக்கர்ல அவளோட ரிங்க வச்சுட்டு யாரும் பார்க்கலன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயோட பசங்க பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த ரிங்கை எடுத்துட்டு அவங்க அப்பா கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க கூட ஒர்க் பண்றவங்க மேனேஜர் கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த லேடி அந்த மேனேஜர் கிட்ட ஹீரோயினோட எங்க எடுத்துட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினும் நான் அதெல்லாம் எடுக்கல, வேணா போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றா. ஆக்சுவலா ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே பசங்க சொல்லிருப்பாங்க, அவகிட்ட அந்த ரிங்கையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினோட லாக்கர்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க, எதுவுமே இல்ல. இப்போ அந்த லேடி ஷாக் ஆகி ஹீரோயினோட உடம்பு ஃபுல்லா செக் பண்ணா அவ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்போ உடனே ஹீரோயின் சொல்றாங்க அவளோட பேக்ல ஒரு முறை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த லேடியோட பேக்ல பார்த்தா ரிங் இருக்கும். ஆக்சுவலா ஹீரோயின் வர்ற வழியில அவளோட பேக்ல ஹீரோயினுக்கே தெரியாம அதுல போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த லேடி இன்னும் கடுப்பாகி அந்த மேனேஜர் கிட்ட, இப்போ நீங்க இந்த லேடி உடனே வேலையை எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா விஐபி கஸ்டமர் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு சொல்லி இந்த ஹோட்டலுக்கே ஒரு பிளாக் மார்க் நான் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறா. இப்போ இந்த மேனேஜர் வேற வழி இல்லாம ஹீரோயினை வெளியே தள்ள சொல்றாங்க. அந்த நேரமா பார்த்து நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அங்க வந்து, லேடி உங்களை மாதிரி ஏழைங்கெல்லாம் இங்க நிக்கவே தகுதி இல்ல, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசுறா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹோட்டலோட ஓனர் வராது. ஹீரோயோட ஹஸ்பண்ட பார்த்து உடனே அவருக்கு மரியாதை செலுத்துறாரு. ஆக்சுவலா அந்த ஓனர் வேற யாரும் இல்ல, ஹீரோயின் ஹஸ்பண்டோட அசிஸ்டண்டா தான் இருப்பாரு. இது தெரிஞ்சதும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயோட ஹஸ்பண்ட் சாதாரண ஆளே கிடையாது, ஒரு பெரிய பில்லியனரா இருப்பாரு.